ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கிராமர் போர்ஷன் எடுக்கலான்ட்டு ஒரு சின்ன ஐடியா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான். ஆர்டிகல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஆர்டிகல்ஸ் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு தான் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். ஆர்டிகிள்ஸ்னால் என்னென்னு ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம். ஸோ ஆர்டிகிள்ஸ் என்னங்கிறத கொஞ்சம் கூட நான் ஞாபகப்படுறேன். அவ்வளோதான். தெரியாதவங்க கற்றுக்கோங்க, தெரிஞ்சவங்க ஓகே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஆர்டிகிள்ஸ் வந்து 2 types ஆஃப் கிளாசிஃபைட் ஆகுது. என்னன்னா டெஃபினட் ஆர்டிகிள்ஸ், இன்டெஃபினட் ஆர்டிகிள்ஸ் அப்படின்ட்டு 2 பிரிவு. இப்போ இன்டெஃபினட்னு சொல்லும்போது ஏயும் ஆண்டும் வரும். டெஃபினட் ஆர்டிகிள்ஸ் வந்து டே வரும். இப்போ பொதுவாக நம்ம ஆர்டிகிள்ஸ்ன்னு சொன்னாவே ஏ அண்ட் த இந்த 3 தான் நமக்கு ஞாபகத்துல இருக்கும் எப்பவும். இனி அது சென்டென்ஸ்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் யூஸ் அண்ட். இந்த அண்ட் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா AEIOU இதை வந்து நம்ம வவல்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல உயிரெழுத்துக்கள் கூட சொல்லலாம். அ ஆ இ ஈ உ ஊ ஔ இவ்வளவு இந்த மாதிரி வரதான் இந்த AEIOU வவல்ஸ். இந்த வவல்ஸ் சவுண்ட்ல எந்த லெட்டர் ஆரம்பிச்சாலும் அந்த இடத்துக்கு அண்ட் போடுங்க. மற்றபடி அது இல்லாம கான்சனன்ட் சவுண்ட்ல வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு ஏ போடுங்க. இந்த ரெண்டெல்லாம் ஏ அண்ட் எப்படி போடுறது இதுலயே நம்ம படிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுல ஆப்பிள்னு இருக்கு, APPLE ஆப்பிள். தமிழ்ல நம்ம எழுதணும்னா ஆப்பிள்னு எழுதணும். இந்த ஆப்பிள்ங்கிறது எதுல வருது? வவல்ஸ்ல வருது, ஆப்பிள். ஸோ அந்த வவல்ஸ்ல வந்துச்சுன்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும்னா ஆனை யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்குள்ள ஆன்சர் வந்து ஆன் ஆப்பிள். இப்போ அடுத்து எலிஃபேண்ட்னு வரும். எலிஃபேண்ட்ங்கிறப்ப அந்த இடத்துல தமிழ்ல எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னு இருக்கும். ஏ வந்து இந்த உயிரிழப்புக்குள்ள இருக்கு. ஸோ இந்த இடத்துல அண்ட் எலிஃபண்ட். ஸோ இந்த அண்ட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது இப்போதான் இதான் மெத்தட். ஸோ இது முடிஞ்சது. அடுத்து ஏக்கு வருவோம். அப்போ ஏ எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்போ வவல்ஸ்ல ஆரம்பிக்கிறதுனால அண்ட் போட்டோம். மற்றபடி இப்போ மார்க்கர்னு இருக்குது. இப்போ இது ஒரு மார்க்கர்னு வச்சுக்கோங்க. இதை வந்து எப்படி சொல்றதுன்னா அண்ட் மார்க்கர்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து கடையில் வந்து வாங்கியிருக்கேன். அதில் எவ்வளவு மார்க்கர் இருக்கலாம். ஆனால் நான் எடுத்துக்கிறது ஒரு மார்க்கர் தான். இந்த இடத்துல ஏ தான் வரும். ஏன் மார்க்கர் அப்படின்னு சொல்லலாம். இது ஹோட்டல்னு இருக்கு. ஹோட்டல்னு சொல்லக்கூடியதாக இந்த ஹைச்சோ ப்ரொனவுன்சியேஷன் ஃபோன் வரும். இந்த மாதிரி ஃபோன் வரும். சரிங்களா? ஃபோன் வந்துச்சுன்னா அது வந்து என்ன வரும்? ஏ தான் வரும். ஏன்னா இது வவல்ஸ்ல வராது. ஓங்கிறது எந்த இதுவுமே கிடையாது. ஓ தான் இருக்குது, ஓ கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஏன் ஹோட்டல் இந்த மாதிரி தான் போடணும். இதுதான் இந்த ஏயும் ஆனும் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். இது போக தேங்கிறது ஒரு இருக்குது. அந்த தே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேயா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், இந்த கமெண்ட் பண்றவங்க இதுல என்ன வரும்ங்கிறத மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. -IAS ஆஃபீஸர்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஏ வருமா ஆன் வருமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?